அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யஜிபு சுஜூது திலாவா இதா ஹஸல வாஹிது மின் ஸலாஸத்தி உமூர். இதா தலா ஆயத்த சஜ்தா சவாவுன் கான சமிய மா தலா அம்லம் யஸ்மஹ். இன்றைய ஃபிக்ஹ் பாடத்தில் குர்ஆனில் இடம்பெற்றிருக்கிற சஜ்தா திலாவத் ஆயத்துக்கள் சம்பந்தமாக, அந்த ஆயத்துக்கள் ஓதப்படுகிற போது நாம் சஜ்தா செய்வதனுடைய அவசியம், முக்கியத்துவம் சம்பந்தமாக சட்டத்திட்டங்கள் இடம்பெறுகின்றன. குர்ஆனில் 14 இடங்களில் சஜ்தாவினுடைய ஆயத்துக்கள் இடம்பெற்றிருக்கின்றன. சூரத்துல் ஆராஃப் என்கிற அந்த அத்தியாயத்திலிருந்து சூரத்துல் அலக் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் என்கின்ற அந்த சூரா வரை 14 அத்தியாயங்களில் சஜ்தாவினுடைய ஆயத்துக்கள் பதிவாயிருக்கின்றன. குர்ஆனில் அதனுடைய அந்த ஓரப்பகுதிகளில் நாம் பார்த்தோம் என்றால் அங்கே சஜ்தா என்கின்ற அந்த வார்த்தை பொறிக்கப்பட்டிருக்கும். அதை வைத்து அந்த வசனம் சஜ்தாவினுடைய ஆயத் என்பதை கண்டுபிடித்து அந்த ஆயத்தை நாம் நிறைவு செய்த கையோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? தக்பீர் சொல்லி ஒரு சஜ்தா செய்து மறுபடியும் தக்பீர் சொல்லிக் கொள்ள வேண்டும். இதுதான் சஜ்தா. சஜ்தாவினுடைய ஆயத்துக்களில் சொல்லப்படுவது என்னவென்று கேட்டால், ஜின்னுகள் சைத்தான்கள் எல்லாம் இப்லீஸ் எல்லாம் அல்லாஹுக்கு சஜ்தா செய்யவில்லை, நீங்கள் சஜ்தா செய்ய வேண்டும் என்பன விஷயம். அதே போன்று யார் இறை நிராகரிப்பாளர்களாக இருக்கிறார்களோ, மனமுரண்டு பிடித்தவர்களாக இருக்கிறார்களோ, அவர்கள் அல்லாஹுக்கு பணிய மாட்டார்கள், அல்லாஹுக்கு சிரஷ்டாங்கம் செய்ய மாட்டார்கள், சரணாகதி அடைய மாட்டார்கள் என்கின்ற விஷயம். எனவே நீங்கள் சரணாகதி அடைய வேண்டும், அல்லாஹுக்கே சிரஷ்டாங்கம் செய்ய வேண்டும். நல்லோர்கள் யாரோ, இறை அச்சம் உள்ளவர்கள் யாரோ, அவர்கள் அல்லாஹுக்கே பணிவார்கள். அவனுடைய சமூகத்திலே அவர்கள் சிரஷ்டாங்கம் செய்வார்கள், தங்களுடைய நெற்றியை நிலத்திலே பதித்து அல்லாஹுக்கு சுஜூத் செய்வார்கள் போன்ற பல விஷயங்கள் அது 14 ஆயத்துக்களில் இடம்பெற்றிருக்கின்றன. அதன் அடிப்படையில் தான் நாம் என்ன செய்கின்றோம்? பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனை பிரகாரம் அல் ஜாமி சஹீஹ் புகாரியிலே பாபு சுஜூதி திலாவா என்ற ஒரு பாடமே இருக்கிறது. அதில் உள்ள அந்த ஆதாரங்களை அடிப்படையாக வைத்து நாம் சஜ்தா திலாவத்து செய்கிறோம். எப்போதெல்லாம் நாம் சஜ்தா திலாவத்து செய்ய வேண்டும் என்கின்ற சட்டங்கள் இன்றைய பாடத்தில் இடம்பெறுகிறது. நாம் சஜ்தாவினுடைய ஆயத்தை ஓதுகிறோம். சஜ்தாவினுடைய ஆயத்தை ஓதுகிற போது நாம் கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி சஜ்தா திலாவத் செய்ய வேண்டும் என்றால் என்ன அர்த்தம்? சாதாரணமாக நாம் ஓதிக்கொண்டே போகிறோம், நம்முடைய காது கேட்கிறதோ இல்லையோ, நாவு மட்டும் ஒளிந்தாலும் கூட எங்கே நான் சரியாக கவனமாக ஓதவில்லையே, நான் சஜ்தா திலாவத் செய்ய வேண்டியதில்லையே என்று நாம் நினைக்கக்கூடாது. மாறாக எப்போது அந்த ஆயத்தை நாம் உச்சரித்து விடுகின்றோமோ, நாவிலே மொழிந்து விடுகின்றோமோ, சஜ்தா செய்வது அவசியமாக இருக்கிறது. அதே போன்றுதான் கேட்பவர்களுக்கும் கூட சஜ்தா செய்வது அவசியமாக இருக்கிறது. சஜ்தாவுடைய ஆயத்து ஓதப்படுகிறது, ஒருவர் காது கொடுத்து கேட்கிறார், காது கொடுத்து கேட்டாலே அவருக்கு சஜ்தா திலாவத் வாஜிபாகின்றது. வாஜிப் சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல, அது சுன்னத் என்றோ அல்ல முஸ்தஹப் என்றோ சொல்ல முடியாது. அதற்கும் ஒரு தனி மரியாதை இருக்கிறது. ஆனால் வாஜிபு என்பது ஃபரலுக்கு அடுத்த அந்தஸ்தில் உள்ளது என்கிற காரணத்தினாலே சஜ்தா திலாவத் செய்வது மிக மிக முக்கியமான ஒரு, நான் நிச்சயமாக யா அல்லாஹ் உனக்கே பணிந்தவனாக, உனக்கே கட்டுப்பட்டவனாக, உனக்கே சிரஷ்டாங்கம் செய்யக்கூடியவனாக இருக்கிறேன் என்பதை நாம் மெய்ப்பித்துக் கொண்டிருக்கிறோம். சஜ்தா திலாவத் வாஜிபாக இருக்கிறது. எனவே நாம் கேட்கிற போது நாம் மனமொன்று கேட்கிறோமோ இல்லையோ, எதிர்பாராமல் காதில் விழுகிறதோ என்னவோ, அது சஜ்தாவினுடைய ஆயத்து என்று தெரிந்தாலே கேட்பவர்கள் சஜ்தா திலாவத் செய்து விட வேண்டும். யஜிபு சுஜூது திலாவா இதா சமிய ஆயத்த சஜ்தா சமாவும் கான கசத சமா அவுலம் யக்சுது சமா. கேட்கின்ற ஐடியா இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, எப்போது காதில் விழுந்து விட்டதோ சஜ்தா செய்வது வாஜிபாக இருக்கிறது. அதே போலதான் இமாமுக்கு பின்னாலே தொழக்கூடிய முக்ததிகள் இமாம் சஜ்தாவினுடைய ஆயத்தை ஓதி அவர் சஜ்தா திலாவத் செய்தார் என்றால் பின்னாடி உள்ளவர்கள், நாம் வெள்ளிக்கிழமை அன்றைக்கு அப்படித்தான் செய்கின்றோம், ஒவ்வொரு வாரமும் நாம் சஜ்தா திலாவத் செய்கிறோம். அந்த ஆயத்தை நாம் செவிமடுத்திருக்காவிட்டாலும் சரி, அதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். சில சமயங்களில் பின்னாடி நாம் நின்று தொழுது கொண்டிருப்போம், ஆனால் நம்முடைய கவனம் வேற எங்கோ இருக்கும், சஜ்தாவுடைய ஆயத்தை நாம் கேட்டிருக்க மாட்டோம். கேட்டிருக்காவிட்டாலும் கூட இமாம் சஜ்தா திலாவத் செய்தார் என்றால்
பின்னாடி உள்ளவர்கள் நிச்சயமா சஜ்தா திலாவத்து செய்தாக வேண்டும். எஜிபு சுஜூது திலாவா இதக்ததா பில் இமாமில் தலா ஆயத்த சஜ்தா சபாவும் கால் முக்தது சமய ஆயத்த சஜ்தா அம்லம் யஸ்மாக கேட்காவிட்டாலும் சரியா. அதே சமயத்தில் சஜ்தா திலாவத்து யார் மீது வாஜிபாகாது? மாதவிடாய் பெண்மணி மற்றும் பிரசவத்திட்டு வெளிப்படுகின்ற அந்த பெண்மணிகளுக்கெல்லாம் சஜ்தா திலாவத்து வாஜிபாகாது. அவர்கள் ஓதப் போவதில்லை, திலாவத்தில் குரானில் ஈடுபட போவதில்லை. ஆனால் யாராவது ஓத கேட்க வாய்ப்பு இருக்கிறது, பிறர் ஓத கேட்க வாய்ப்பு இருக்கிறது. எப்ப பிறர் ஓத கேட்க வாய்ப்பு இருக்கிறதோ அத்தகைய பெண்மணிகளுக்கு அந்த நேரத்தில் தொழுகை எப்போது கடமை இல்லையோ அதே போன்று சஜ்தா திலாவத்தும் அவர்களுக்கு கடமை கிடையாது. அதே போன்று மனிதனிடமிருந்து கேட்க வேண்டும். மனிதர்கள் அல்லாதோரிடமிருந்து சஜ்தா அப்படி ஆயத்தை கேட்டால் சஜ்ஜா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அது என்ன மனிதர்கள் அல்லாதவரிடம் எப்படி கேட்க முடியும்? வீட்டில் ஒரு கிளி வளர்க்கிறோம், அந்த கிளிக்கு ஒரு சஜ்ஜாவுடைய ஆயத்தை நாம் சொல்லிக் கொடுத்திருந்தோம். எத்தனையோ கிளிகள் பேசுகின்றன நாம் பார்க்கின்றோம். உதாரணமாக கண் சமியகா மினல் பபுகாய் என்று கூறுகிறார். பபுகா என்றாலே பச்சை கிளிக்கு சொல்வார்கள். அது ஒரு சஜ்ஜாவுடைய ஆயத்து ஓதுகிறது. நாம் அதை கேட்டு சஜ்ஜா திலாவத்து செய்ய வேண்டுமா என்றால் இல்லை. ஒரு ஆதமியிலிருந்து கேட்க வேண்டும், ஒரு மனிதனிடமிருந்து கேட்டோம் என்றால் தான். அதே போன்று பலரும் ஒரு கேள்வியே கேட்பார்கள், ரெக்கார்ட் காதில் விழுகிறது, கேசட் ஓடிக்கொண்டிருக்கிறது, அதன் மூலமா சஜ்ஜாவுடைய ஒளிபரப்பி கொண்டிருக்கிறார்கள். அப்போது நாம் அதை கேட்டு, அல்லது டிவியில நாம் கிராத் ஓத கேட்கிறோம், டிவியில கிராத் ஓத கேட்கிறோம். இது போன்ற கட்டங்களிலே அந்த ஆயத்தை கேட்டு நாம் சஜ்ஜா செய்ய வேண்டுமா அவசியமா என்று கேட்கிறார்கள். அவசியம் கிடையாது. ஒரு மனிதர் நேரடியாக ஓதுகிறதை நாம் கேட்கிற போது அது நம்முடைய இஷ்டம். அப்படியே நாம் ஒரு காரி ஓதுகிறதை கேட்கிறோம், சஜ்ஜா திலாவத்து நம்முடைய ஆயத்தை ஓதுகிறார், நாம் சஜ்ஜா செய்வது அது நம்முடைய இஷ்டம், அது கடமை அல்ல. ஆனால் அதே சமயத்துல நேரடியாக ஒருவர் ஓதுவதை கேட்கிற போது கடமையாகிறது. அதை இங்கே கிதாபுகள், நம்முடைய ஃபிகி கிதாபுல எல்லா வகையான நவீன பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் இருக்கின்றன. அதுல இந்த பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கிறது. வலா எஜிபு சுஜூது திலாவா இதா சமிய ஆயத்த சஜிதா மின் ஆலத்தின் ஹாக்கியா கஷரீத்தி தஸ்ஜீல் ஒரு போனோகிராப், இது போன்ற விஷயங்கள் இருந்து நாம், இது போன்ற கருவிகள் இருந்து நாம் சஜ்ஜாவுடைய ஆயத்தை கேட்கிற போது நாம் சஜ்ஜா செய்வது வாஜிப் அல்ல. பிரியப்பட்டால் நாம் செய்து கொள்ளலாம், அவ்வளவுதான். அதே போன்றுதான் சஜ்தா திலாவத்து செய்வது சில சமயம் நேரம் விசாலமாக இருக்கும், சில சமயம் நேரம் நெருக்கடியாக இருக்கும். அது என்ன விசாலம், அது என்ன நெருக்கடி? நாம் வெளியே சஜ்தா திலாவத்து ஓதுகின்றோம், ஓதிய போது உடனடியாக நாம் செய்ய முடியவில்லை, நேரம் விசாலமாக இருக்கிறது, அடுத்து மறந்து விடாமல் நாம் செய்து விட வேண்டும். அதான் நேரம் விசாலம் என்பது. ஆனால் தொழுகையில நாம் ஓதுகிற போது உடனடியாக நாம் செய்தாக வேண்டும். அதான் நேரம் நெருக்கடி என்று சொல்றோம். முவஸ்ஸா முதையதா என்று இரண்டாக பிரிக்கிறோம். முவஸ்ஸா என்றால் நாம் தொழுகைக்கு வெளியே ஓதுகிற போது உடனடியாக செஞ்சோம் என்றால் அது மிகவும் நல்லது. காரணம், பின்னால் மறந்து விடக்கூடாது, மறக்க மாட்டோம். பின்னால் நாம் சஜ்தா திலாவத்து செய்து விடுவோம் என்றால் நாம் அந்த ஜுஸுவை முடித்து விட்டு அல்லது சற்று அவகாசம் எடுத்து கூட நாம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தொழுகையில சஜ்ஜாவுடைய ஆயத்து ஓதப்பட்டு விட்டால் அந்த நிமிஷமே ஃபௌரன் சஜ்தா திலாவத்துக்கு சென்று விட வேண்டும். தான் முதையக்கு என்று சொல்லப்படுகிறது. அதே போன்றுதான் இல்லம் யசுதுலி ஆயத்து சஜ்தா பல்ரக்க, ஒருவர் எதிர்பாராமல் என்ன செய்தார், இது ஒரு சலுகையாக சொல்லுகிறார்கள், அவ்வளவுதான். சஜ்ஜாவுடைய ஆயத்தை தொழுகையில ஓதுகிற போது உடனடியாக சஜ்தா செய்யவில்லை, ருக்குவுக்கு போய்விட்டார், ருக்குவையே சஜ்தாவாக நியத்து செய்து கொள்ளலாம். இது எதிர்பாராமல் நடக்கின்ற ஒரு விஷயம். இதை நாம் வளமையாக ஆக்கி கொள்ளக்கூடாது. இல்லம் யசுதுலி ஆயத்து சஜ்தா, ஆயத்து சஜ்தாவுக்கு ஒருவர் சஜ்தா செய்யவில்லை, பல் ரக்கா கபல இன்கிதாயில் ஃபௌர், அந்த டைம் முடிவதற்கு முன்னாலேயே வேகமாக அவர் ருக்கு செய்து வனவாபிர் ருக்குயா சஜ்தா, அந்த ருக்கு மூலமா சஜ்தாவை அவர் நியத்து செய்து கொண்டார் என்றால் அஜ்ஸா அத்துஹு, அது அவருக்கு சஜ்தா திலாவத்து செய்த நன்மை கிடைத்துவிடும், அதுவே அவருக்கு போதுமானதாக இருக்கிறது என்று அந்த ஒரு சட்டத்தையும் சொல். அதே போலதான் கடைசியாக இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்ல, ஹரதமின சலா பலா எக்லியா காரிஜ சலா இல்லையானோக்கது பார்த்த பக்துவா. சரி, ஒருவர் தொழுகையிலே, இது முக்கியமான ஒரு விஷயம், தொழுகையிலே சஜ்ஜாவுடைய ஆயத்து ஓதினார் என்றால் தொழுகையில் தான் செய்ய வேண்டும், அதை தொழுகையில் தான் செய்ய வேண்டும். எந்த அளவுக்கு தொழுகையில செய்யலாம் என்று கேட்டால் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நாம் சலாம் கொடுத்து விட்டோம், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று சொல்லிய நேரத்திலே நமக்கு ஞாபகம் வருது, ஆகா நாம் சஜ்தாவுடைய ஆயத்தை ஓதினோம், நாம் இன்னும் சஜ்தா திலாவத்து செய்யவில்லையே, தொழுகையிலே அல்லவா ஓதிருக்கிறோம் என்று நாம் நினைத்தோம் என்றால் சலாம் கொடுத்தாலும் கூட அந்த சஜ்தா திலாவத்து செய்து விடலாம். சலாம் கொடுத்தாலும் கூட
சஜ்ஜா திலாவத்தை செய்து விடலாம். தொழுகைக்கு முரண்பட்ட செயல் நம்மிடமிருந்து வெளிப்பட்டிருக்க கூடாது. தொழுகைக்கு முரண்பட்ட செயல் என்றால் அர்த்தம் நம்முடைய நெஞ்சை திருப்பி இருக்கக்கூடாது. கிபிலாவிலிருந்து நெஞ்சை திருப்பி இருக்கக்கூடாது. ஏதாவது உலக பேச்சுக்கள் ஏதும் பேசியிருக்க கூடாது. இதெல்லாம் தொழுகைக்கு முரண்பட்ட ஒரு விஷயம். சலாம் கொடுத்த மாத்திரத்திலே நமக்கு நினைவு வந்து விட்டால் உடனடியாக நாம் சஜ்தா செய்து விட வேண்டும். அப்படி இல்லாமல் அந்த நேரத்தில் ஞாபகம் வரலை என்றால் தொழுகைக்கு வெளியே சஜ்தா திலாவத் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. தொழுகைக்கு உள்ளே ஓதிய சஜ்தாவுடைய ஆயத்திற்கு தொழுகைக்கு உள்ளே தான் செய்ய வேண்டுமே தவிர, அல்லது சலுகையாக சலாம் கொடுத்த மாத்திரத்திலே நினைவுக்கு வந்து தொழுகைக்கு முரண்பட்ட செயலில் ஈடுபடாமல் சஜ்தா திலாவத் செய்ய அனுமதிக்கப்பட்டிருக்கிறதே தவிர, அந்த டைம் முடிந்து போய்விட்டால் அதாவது முதையத்து என்று சொல்வார். தொழுகைக்கு வெளியே செய்கிற போது, தொழுகைக்கு வெளியே நாம் ஓதுகிற போது நமக்கு நேரம் விசாலம் இருக்கும். இது போன்ற அந்த இது மிக முக்கியமான ஒரு பாடம் நாம் வாழ்க்கையில் நினைவில் கொள்ள வேண்டும். வாரந்தோறும் சில துவாக்களுக்கு நாம் பொருள் கூறுகின்றோம். ஒரு நண்பர் கேட்டார்கள், நாம் ஒவ்வொரு தினமும் தொழுகை முடிந்த உடனே சுப்ஹானல்லாஹி பிஹம்தி அதத ஹல்கி வ ரிலா நஃப்ஸி வ ஸன்னத அர்ஷி மிதாத, அதனுடைய பொருள் என்ன, அதையும் தெரிந்து கொண்டால் நாங்கள் பொருளுணர்ந்து ஓதுவதற்கு வசதியாக இருக்குமே என்று கேட்டார்கள். இது ஆண்டாண்டு காலமாக நம்முடைய ஊரிலே இதை நாம் ஓதி வருகிறோம். காரணம், அன்னை ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அன்னலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த தஸ்பீயை கற்றுக் கொடுத்தார்கள். இந்த தஸ்பீயை நீங்கள் காலையிலே ஓதினீர்கள் என்றால் மதியம் வரை நீங்கள் இறைவனை வணங்கிய நன்மை உங்களுக்கு கிடைக்கும் என்று அறிவுறுத்திய காரணத்தினாலே, எனவே சுருக்கமான ஒரு விஷயம்தான் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, அல்லாஹுவை நான் துதிக்கிறேன், அவனை நான் புகழ்கிறேன். அல்லாஹுவை நான் துதிக்கிறேன், அவனை நான் புகழ்கிறேன். இது அதனுடைய முக்கத்திமா. பின்னாடி 4 வார்த்தைகள் தான் மிக முக்கியமான ஒரு விஷயம். எந்த அளவுக்கு நான் அல்லாஹுவை துதிக்கிறேன், எந்த அளவுக்கு நான் அல்லாஹுவை நான் புகழ்ந்தேற்றுகிறேன் என்று கேட்டால், அதத ஹல்கி, அவன் படைத்த படைப்புகளுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப. அவன் படைத்த படைப்புகளை எண்ணிக்க முடியுமா? ஆயிரம் அல்ல, கோடான கோடி அல்ல, நாம் எண்ணி முடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு நான் அல்லாஹுவை புகழ்கிறேன், துதிக்கிறேன். ரிலா நப்சி, அல்லாஹ்வுடைய மனசு திருப்திப்படுகிற அளவு. ரிலா நப்சி என்றால் அல்லாஹ்வுடைய மனசு திருப்திப்பட்டால் அதற்கு மேல யாருடைய திருப்தி நமக்கு வேண்டும்? அதான் ரிலா நப்சியினுடைய அர்த்தம். ஜினத்த அரிசி, அவனுடைய அரிசியின் வெயிட் அளவுக்கு, எடை அளவுக்கு அல்லாஹுடைய அரிசியினுடைய வெயிட்டை மதிப்பிடவே முடியாது. அந்த அளவுக்கு நான் அல்லாஹ்வை துதிக்கிறேன், அல்லாஹ்வை புகழேன். மிதாத கலிமாத்தி, அல்லாஹுடைய கலிமாக்களுடைய மைய அளவுக்கு. மிதாத் என்றால் மை, இங்குக்கு சொல்வார்கள். கலிமாத்தினால் அல்லாஹ்வுடைய திருவாக்குகள். குர்ஆனில் 6666 வசனங்களுடைய அந்த திருவாக்குகள் இருக்கிறதே, அதற்கு நாம் விளக்கம் எழுத முனைந்தோம் என்றால் விளக்கம் எழுதி முடிக்கவே முடியாது. குர்ஆனிலேயே அந்த சூரத்துல் கஹ்ஃபினுடைய அந்த கடைசி ஆயத்துக்கள்ல அல்லாஹ் பேசி கொண்டிருக்கிறான். எவ்வளவு இங்கு இருந்தாலும், எவ்வளவு மை இருந்தாலும் மைய தீருமே தவிர அல்லாஹ்வுடைய கலிமாக்கள் விளக்கம் தீராது என்று மா நஃபிதத்து கலிமாத்து என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படியானால் இந்த அளவுக்கு நான் அல்லாஹ்வை துதிக்கிறேன். இதை விட ஒரு அழகான வாசகம் இருக்க முடியுமா? அதத ஹல்கி என்றால் அவனுடைய படைப்பின் எண்ணிக்கை அளவுக்கு, ரிலா நப்சி என்றால் அல்லாஹ் திருப்திப்படுகின்ற அளவுக்கு, சினத்த அரிசி என்றால் அல்லாஹ்வுடைய அரிசியின் எடை அளவுக்கு, மிதாத கலிமாத்தி என்றால் அல்லாஹ்வுடைய கலிமாக்களுடைய அந்த மையின் துளிகள் அளவுக்கு நான் அல்லாஹ்வை துதிக்கிறேன். எனவே நான் என்னுடைய துதி இருக்கிறதே, என்னுடைய புகழ் இருக்கிறதே, அதற்கு எல்லையே கிடையாது, அதற்கு கடைசி வரம்பே கிடையாது என்று சொல்லுகிற போது அல்லாஹ் மிகவும் திருப்தி அடைகிறான். நாம் செய்கின்ற எல்லா அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்து புரிந்து கொள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி.